மேகதாது விவகாரத்தில் கர்நாடக பயணம் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனைக் கூட்டம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது கர்நாடக பயணம் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா பயணம் மேற்கொள்ளலாமா வேண்டாமா என்பது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் இந்த ஆலோசனைக் கூட்டமானது நடக்கிறது. மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் தமிழ்நாடு அரசு அதற்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு விவசாயிகளின் நலன் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது என தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக கர்நாடக முதலமைச்சர் தரப்பில் கடிதம் என்பது எழுதப்பட்டது. அந்த கடிதத்திற்கு கர்நாடக அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருகை தருமாறு அழைப்பும் விடுக்கப்பட்டது. முதலமைச்சரின் வருகையொட்டி கர்நாடக தலைமைச் செயலகம் முழுவதுமாக அறைகள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு முழுவதுமாக புதுப்பொலிவுடன் இருக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சருக்கு மேகதாது அணையை நேரடியாக பார்வையிடுவதற்கு ஹெலிகாப்டர்களும் அங்கு தயார் செய்யப்பட்டு வருவதாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா செல்லலாமா வேண்டாமா, அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்ன என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மூத்த அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் சட்ட வல்லுநர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கர்நாடகாவிற்கு முதலமைச்சர் செல்கிறாரா, அங்கு என்னென்ன பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக பயணம் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனைக் கூட்டம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது கர்நாடக பயணம் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா பயணம் மேற்கொள்ளலாமா வேண்டாமா என்பது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் இந்த ஆலோசனைக் கூட்டமானது நடக்கிறது. மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் தமிழ்நாடு அரசு அதற்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு விவசாயிகளின் நலன் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது என தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக கர்நாடக முதலமைச்சர் தரப்பில் கடிதம் என்பது எழுதப்பட்டது. அந்த கடிதத்திற்கு கர்நாடக அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருகை தருமாறு அழைப்பும் விடுக்கப்பட்டது. முதலமைச்சரின் வருகையொட்டி கர்நாடக தலைமைச் செயலகம் முழுவதுமாக அறைகள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு முழுவதுமாக புதுப்பொலிவுடன் இருக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சருக்கு மேகதாது அணையை நேரடியாக பார்வையிடுவதற்கு ஹெலிகாப்டர்களும் அங்கு தயார் செய்யப்பட்டு வருவதாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா செல்லலாமா வேண்டாமா, அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்ன என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மூத்த அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகள் சட்ட வல்லுநர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கர்நாடகாவிற்கு முதலமைச்சர் செல்கிறாரா, அங்கு என்னென்ன பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.